அனைவருக்கும் வணக்கம். இவங்க தான் தேன்மொழி அம்மா, சென்னையில் இருக்காங்க. சிலோன் போகணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு போய் நல்லா பார்த்துருந்தாங்க. நம்ம அமரர் கல்கி வந்து பொன்னியின் செல்வனில் சிலோனை பற்றி ரொம்ப நல்லா விவரிச்சிருப்பார். வந்தியத்தேவன் வந்து கோடிக்கரையிலேருந்து பூங்குழலி கூட ஒரு படகுல போதத்தீவில் போய் இறங்கினதை அவர் ரொம்ப நல்லா வர்ணிச்சிருப்பார். கடலில் போகிறதுலாம் எவ்வளோ சிரமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விவரிச்சிருப்பார். இவங்க அதனால் பூங்குழலி கிடைக்காததால் நேராக ஃப்ளைட்லேயே டிக்கெட் போட்டாங்க. ஃப்ளைட்டில் இருந்து எடுத்ததை பாருங்கள், மேலேருந்து ஒரு பருந்து பார்வை, கீழே எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லி. மரங்கள் அடர்ந்த ஒரு இடமா அழகாக தெரியுது. கல்கி ரொம்ப நல்லா விவரிச்சிருப்பார். நம்ம ஊரில் எப்படி பசு மந்தையாக போகுதோ அது மாதிரி சிலோனில் யானைகள் வந்து மந்தையாக போகும் அப்படின்னு சொல்லி. அங்கே வந்தியத்தேவனுக்கு கிடைச்ச அனுபவத்தெல்லாம் நம்ம கூட இருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ தேன்மொழி அம்மாவோட போய் நம்மளும் இப்போ பிளெயினில் போய்கிட்டு இருக்கோம். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மேலே ஏறி போகுது பிளெயின். கீழே இருக்கிறதெல்லாம் கட்டிடங்கள்லாம் சின்ன சின்னதாக தெரியுது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த பார்வை. இப்போ ஓரளவுக்கு ரொம்ப உயரத்துக்கு வந்துருச்சு. மேகத்துக்கு மேலே போன பிறகு என்னோடய நாத்தனை ஆனந்தி மக பானுசித்ரா கேட்டேன், எங்கள் அத்தை போயிட்டு வரும்போது, மேகத்துக்கு மேலே போச்சா, அப்படின்னா நீங்கள் சாமியோட பாதத்தை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அதாவது நம்ம டிவியில் பார்த்ததால பாதத்தை, ஆகாயத்துக்கு மேலே தான் கடவுள் இருப்பார், அதனால் பாதத்தை காட்டும்போது மேக கூட்டத்தோடு காட்டுவாங்க. அதனால் பானுசித்ரா அப்படி கேட்டால், தேன்மொழி அம்மாவும் அப்போ கடவுளை பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். இந்த மேகக்கூட்டம் வந்துருச்சு, மேகத்துக்கு மேலே போயிட்டாங்க. மேகக்கூட்டம்லாம் அப்படியே பனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேகம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இதை பார்த்தோன்னே பானுசித்ரா நினைவு தான் வந்தது. சூப்பராக இருக்குது. வெளிச்சம் எல்லாம் கொஞ்சம் அழகாக வித்தியாசமாக இருக்குது. ஒரு 20 இடம் போய் பார்த்துருக்காங்க. இந்த அருமையான இயற்கை அழகோடு இருக்கிற கோவில், நம்ம தமிழ்நாட்டு பாணியில் கட்டப்பட்ட கோவில், வேலி கோவில். இந்த அம்மன் சன்னதி மாதிரி இருக்குது. துவார பாலகிகள் இருக்காங்க. இது அனுமார் பக்கத்துலேயே ஒரிஜினல் குரங்கு வேறு இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓரளவுக்கு தமிழ்நாட்டு இது மாதிரி தான் இருக்குது. வந்தியத்தேவனை மாதிரி இவங்களும் கடலில் பயணிக்கிறாங்க. அழகாக இருக்குது. அமரர் கல்கி பொன்னியின் செல்வன் வர்ணிச்சு அதையிலே பார்க்குறோம். சுற்றி தென்னம் மரமாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி வந்தியத்தேவன் சொல்கிற மாதிரி அவர் எழுதியிருப்பார். அதே மாதிரி இங்கேயும் தெரியுது. தேன்மொழி அம்மா எவ்வளவு அழகான கோயில் முன்னாடி நிற்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கட்டடம் ரொம்ப உயரமாக தாமரைப்பூ மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. கோவிலுக்குள்ளே எடுக்க விடலைன்னு சொன்னாங்க, அதனால் இந்த இது மட்டும் எடுத்துருக்காங்க போல். இவங்க ராத்திரி மட்டும் போனதால் இவங்களால் போகிற வழியெல்லாம் எடுக்க முடியல. இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நைனாத்தி
போகிற பாதை, 2 பக்கமும் கடல், நடுவில் வந்து இவங்க சிவபிராணமும் கோளறுகளையும் பாடிக்கிட்டே போகிறாங்க. நம்மளும் கேட்டுகிட்டே நம்மளை அங்கே நாக ஊரணின்ற கோவில் அருமையாக இருக்குது. 2 பக்கமும் திருமடிகள் போற்றி போற்றி. 260 பேஜ் நம்பர் திருமறை சிவபுராணம். இந்தாங்க, இங்க வாங்க. இவ்வளவு அருமையாக இருப்பாங்க. இது நம்ம கூட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கு. தேன்மொழியம்மா எடுத்த வித ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளும் ஒரு நாள் இந்த இடத்துக்குலாம் போய் பார்ப்போம். அருமையான ஒரு நதி பிரவாகம் போகுது. நன்றி, வணக்கம்.